வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணை அறிக்கையில் சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் தலையீடு, கோர்ட்டில் சிபிஐ இயக்குநர் ஒப்புதல். பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஆவேசம், பார்லிமென்டின் இரு சபைகளும் முடக்கம். மீனவர் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை, எதிர்த்து இத்தாலி தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன் மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனி குமாரிடம் காட்டியதாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ ஒப்புக் கொண்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்திய சிபிஐ அது தொடர்பான விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் அந்த அறிக்கையில் மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் திருத்தங்களை செய்ததாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது. குற்றச்சாட்டை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்து வரும் நிலையில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் 2 பக்க அபிடவிட்டை தாக்கல் செய்தார். அதில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன் சிபிஐயின் விசாரணை அறிக்கை சட்ட அமைச்சர் அஸ்வனி குமாருடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று ஒப்புதல் தெரிவித்துள்ளார். அஸ்வனி குமார் வேண்டுகோளின் அடிப்படையில் அறிக்கையை அவருடன் பகிர்ந்து கொண்டதாகவும், அதேபோல பிரதமர் அலுவலகம் மற்றும் சுரங்க அமைச்சக இணைச் செயலர் அளவிலான அதிகாரிகளுடனும் விசாரணை அறிக்கை பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் சிபிஐ இயக்குநர் ஒப்புக் கொண்டுள்ளார். புதிதாக தாக்கல் செய்யப்படும் இந்த அறிக்கை எந்த அரசியல்வாதியுடனும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்றும் கூறிய ரஞ்சித் சின்ஹா, வருங்காலத்திலும் இந்த வழக்கு தொடர்பான எந்த அறிக்கையையும் அரசியல்வாதிகளிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்றும் உறுதிமொழி அளித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான சிபிஐ அறிக்கையை மத்திய அமைச்சருக்கு தெரிவிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வக்கீல் ஏற்கனவே தெரிவித்திருந்த சூழலில் சிபிஐ இயக்குநரின் 2 பக்க ஒப்புதல் அறிக்கை சிபிஐக்கு மட்டுமின்றி மத்திய அரசுக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐயின் ஒப்புதல் அறிக்கையை தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்தே தீர வேண்டும் என பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ள நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் அவசர ஆலோசனை நடத்தினார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு குறித்து சிபிஐ நடத்தும் விசாரணையில் அரசின் தலையீடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிபிஐ இயக்குநரின் ஒப்புதல் அறிக்கை மத்திய அரசுக்கு பெரும் பின்னடைவை அளித்துள்ளதோடு பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பதாகவும் அமைந்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழலில் இருந்து பிரதமரை காப்பாற்ற தனது செல்வாக்கை பயன்படுத்தி சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் அறிக்கையை திருத்தியுள்ளார் என்பது சிபிஐ அறிக்கை மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாகவும், எனவே பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் ராஜினாமா செய்யும் வரை பார்லிமென்டை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார். அதேபோல பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களும் அரசுக்கு எதிராக எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்து வருகின்றனர். இதனால் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு பார்லிமென்ட் திங்களன்று கூடும்போது சிபிஐ இயக்குநரின் ஒப்புதல் அறிக்கை பெரும் சர்ச்சையை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கரி சுரங்க ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட தொடர் ஏப்ரல் 22ஆம் தேதி துவங்கியது. நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐ விசாரணை அறிக்கையில் மத்திய அரசு குறுக்கிட்டதாகவும், 2G ஊழலில் பிரதமருக்கு தொடர்பில்லை என்று கூட்டுக்குழு தயாரித்துள்ள அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரு சபைகளையும் தொடர்ச்சியாக முடக்கி வருகின்றன. வெள்ளியன்றும் இந்த பிரச்சினைகளை பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் எழுப்பி லோக்சபாவில் அமளியில் ஈடுபட்டனர். அதனால் பகல் 12 மணி வரையில் சபையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீரா குமார் அறிவித்தார். பகல் 12 மணிக்கு மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நிலவியதால் லோக்சபா திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சினைகளை ராஜ்யசபாவிலும் பாரதிய ஜனதா, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனால் அங்கும் கூச்சல் குழப்பம் உண்டானதால் சபையை முதலில் 12 மணி வரைக்கும் ஒத்திவைத்தார் சபைத் தலைவர் அமித் அன்சாரி. மீண்டும் சபை கூடிய போதும் அமளி துமளியே நீடித்ததால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இத்தாலிய கடற்படை வீரர்களை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிப்பதை எதிர்த்து இத்தாலிய அரசு தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
2012ஆம் ஆண்டில் கேரள கடலுக்கு அப்பால் 2 மீனவர்களை வர்த்தக கப்பலில் பாதுகாப்பு பணியில் இருந்த இத்தாலிய கடற்படை வீரர்கள் லத்தோர் சல்வத்தோர் சுட்டுக் கொன்றனர். இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் கேரள அரசுக்கு இல்லை என்றும் சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி மத்திய அரசு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கேரள போலீசிடமிருந்த வழக்கை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் மத்திய அரசு ஒப்படைத்தது. NIA-விடம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டதை எதிர்த்து இத்தாலிய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரிக்க NIA-வுக்கு அதிகார வரம்பு இல்லை என்றும் NIA பதிவு செய்துள்ள கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் 2 கடற்படை வீரர்கள் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை கிடைக்கக்கூடும் என்றும் இத்தாலிய தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் இத்தாலிய அரசின் மனுவை தள்ளுபடி செய்து வெள்ளியன்று உத்தரவிட்டது. சிறப்பு நீதிமன்றத்தில் இத்தாலி வீரர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் வழக்கை தினமும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அமைத்துள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தவிர வேறெந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது என்றும் அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. சொந்த நாட்டுக்கு சென்ற 2 வீரர்களையும் திரும்ப அனுப்ப இத்தாலி கடந்த மாதம் மறுத்தபோது தூக்கு தண்டனை விதிக்கப்படாது என்று மத்திய அரசு உறுதியளித்ததை தொடர்ந்தே இருவரையும் திரும்ப அனுப்ப இத்தாலிய அரசு ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மரக்காணத்தில் வியாழனன்று கிராம மக்களுக்கும் பாமகவினருக்கும் இடையே ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக 1012 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் பாமக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியினர் ஒரு வேனில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வழியாக வந்த அவர்களுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் உருவாகி கலவரமாக மாறியது. இதில் அங்கிருந்த 9 வீடுகள், கடைகள் ஆகியவற்றிற்கு தீ வைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட போலீஸ் SP மனோகரன் மோதலை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பாமகவினர் எதிரே வந்த அரசு பேருந்துகளை நிறுத்தி அடித்து உடைத்ததோடு 3 பேருந்துகளுக்கும் தீ வைத்தனர். இதனால் பயணிகள் அலறியடித்தபடி வெளியேறினர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடக்கு மண்டல IG கண்ணப்பன், திருச்சி மற்றும் விழுப்புரம் DIG-க்கள் ஆகியோர் பதற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி கலவரக்காரர்களை கலைத்தனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக வெள்ளியன்று 1012 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீடுகளை அடித்து நொறுக்கியது, பேருந்துகளுக்கு தீ வைத்தது உட்பட 7 வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாமக மாநாட்டுக்கு வந்தவர்களால் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சட்டசபையில் வலியுறுத்தியுள்ளன. தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு மரக்காணத்தில் வியாழனன்று ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், புதிய தமிழகம் கட்சி MLA-க்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 10-15 மணியளவில் மனு கொடுத்ததால் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறி சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். உடனடியாக கொண்டுவர கோரி அக்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவரான நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட மனு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்குரிய பதில் வந்ததும் கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து சபையில் அமைதி ஏற்பட்டது. தங்களது கோரிக்கை தொடர்பாக மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் கட்சியினர் சபைக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தனர். சட்டமன்றத்திலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இருக்கிற கட்சிகள் உள்பட, தேமுதிக உள்பட அனைவரும் வற்புறுத்தினோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் இன்று காலையில் தான் நீங்கள் இதை கொடுத்திருக்கிறீர்கள், எனவே இது அரசுக்கு அனுப்பி உடனடியான அதற்கான பதில் வந்த பிறகுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி, அவர் தெளிவுபடுத்தி கூறினார். அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் ஒரு சாதி கலவரங்கள் என்பது உருவாவதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய எச்சரிக்கை உணர்வு அரசு மேற்கொள்ள வேண்டியிருக்கு என்பதுதான் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும், ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும், வன்முறைகளை தூண்டக்கூடிய வகையிலுமே நேற்றைய அவருடைய முழு பேச்சும் அமைந்திருந்தது. அதையொட்டி நேற்று மரக்காணத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அவசர முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வருவதற்கு நான் காலை 10 மணிக்கு முன்பாகவே அது சம்பந்தமாக நோட்டீஸை கொடுத்திருந்தேன். இன்று கேள்வி நேரம் முடிந்தவுடன் அது குறித்து நான் கேள்வி எழுப்பினோம்.
இருந்தாலும் கூட அது இன்றுதான் காலையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே அடுத்து கூடுகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் அது எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட இது அவசர முக்கியத்துவம் வாய்ந்தது, உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத காரணத்தினாலே அது எடுத்துக் கொள்ளப்படவில்லை. நாங்கள் மீண்டும் திங்கட்கிழமை நிச்சயமாக வலியுறுத்துவோம். வெள்ளியன்று சட்டசபை நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மரக்காணம் கலவரம் தொடர்பாக திங்களன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் கடற்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் தனுஷ்கோடி முகுந்தராய சத்திரம் பகுதியில் படகு மூலம் இலங்கைக்கு கடத்த ஒரு படகில் பெரிய பெரிய பைகளில் கஞ்சா மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ஜான்சன் என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக அளவு கஞ்சா பிடிபட்டது இதுவே முதல் முறை. ஹரியானா மாநிலத்தில் சின்னஞ்சிறு சகோதரிகள் 3 பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமிகள் தங்களது பெற்றோருடன் கோவிலுக்கு சென்றனர். சுற்றுலா சென்ற இடத்தில் டாக்ஸி டிரைவர் 3 சிறுமிகளையும் காரில் வைத்தே பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். 6 வயது முதல் 9 வயது வரையில் நிரம்பிய அந்த 3 சிறுமிகளும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். माता धोखने के लिए चले गए, बच्चों को छोड़ गए. तो गाड़ी का ड्राइवर था, उसने उन बच्चों के साथ में बलात्कार जो दुष्कर्म है वो किया. இந்த பிரச்சனையில் மாநில மகளிர் ஆணையம் தலையிட்டதை தொடர்ந்து டாக்ஸி டிரைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்துள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்கி 2 குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வருகிறது. சூளகிரி அருகே உள்ள சினிகிரிப்பள்ளி கிராமத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த மழையால் 20க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகளில் ஓடுகள் தூக்கி எறியப்பட்டன. பல வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்து சேதமாயின. வீடுகள் இடிந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கி ரிக்ஷிதா, சேஷாத்ரி ஆகிய 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். பயங்கரமா காத்து, இந்த காத்துல வீடுகளெல்லாம் ரொம்ப சேதாராயிடுச்சு. பசங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஓடெல்லாம் தலைமையில, கை மேல, கால் மேல பட்டு ரொம்ப அடிபட்டுருச்சு. இதனால ஆம்புலன்ஸ்க்கு நாங்க போன் போட்டோம், யாருமே உடனடியே வரல. அதனால நாங்களே 2 பேரை பசங்களை கூட்டிட்டு 2 வீலர்ல கிளம்பலத்து அரசு மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தோம். கனமழைக்கு வீடுகள் மட்டுமின்றி பயிர்களும் பலத்த சேதமடைந்துள்ளதால் அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 264 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,832 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,604 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 65 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 49 ரூபாய் 55 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 46,320 ரூபாயாக இருந்தது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியின் போது நடைபெறும் கஜேந்திர மோட்ச வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு வைபவம் அம்மா மண்டபம் படித்துறையில் நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அம்மா மண்டபத்தின் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இதையடுத்து காவிரி ஆற்றில் கோவில் யானைக்கு நம்பெருமாள் மோட்சம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.